மாமியார் சொன்ன மாதிரி நம்ம தத்திங்களா தான் இருக்கோமோ? இருக்கோமோ இல்ல, தத்திங்களே தான். படிப்பு ஒண்ணு தவிர நமக்கு வேற என்னடி தெரியும்? சுச்சிய பிடிக்கலங்கிறதுக்காக நம்ம அவளை குறை சொல்றோம். இத பண்றா அத பண்றான்னு சலிச்சுக்கிறோம். அவ பண்றதெல்லாம் பார்த்தா எரிச்சலா தான் இருக்கு. ஆனா அவ நம்மளை விட கெட்டிக்காரியா ஷார்ப்பா இருக்கிறது உண்மைதானே? உண்மைதான். அவ கூட கம்பேர் பண்ணா நம்மளாம் ஒண்ணுமே இல்லடி. அவ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஷேர் மார்க்கெட்னு வந்தா சொல்லி வச்சு ப்ராஃபிட் காட்டுறா. ரியல் எஸ்டேட்டா அதுவும் எனக்கு தெரியும், அதுக்கு மேலேயும் தெரியுங்கிற மாதிரி பிரில்லியண்டா நடந்துக்கிறா. நாம அப்படி இல்லையே. சப்ஜெக்ட தவிர மத்த எல்லாத்துலயுமே பெரிய பூஜ்யமால இருக்கோம். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கே சோகமா தாண்டி இருக்கு. உன்னை அழகா படிச்ச ஆண்டவன் மூளை இல்லாம பண்ணிட்டான் பாத்தியா? கிண்டல் பண்ணாதடி. நமக்கு அறிவு மட்டும் இருந்தா பத்தாது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் சப்ஜெக்ட்ல சூரப்புலி, ஆனா உப்பு புளி மிளகா கூட வாங்க தெரியாதுன்னு சொன்னா யாரடி ரசிப்பாங்க? அதானே, எனக்கே என் மேல கோவமா வருதுடி. நானும் உன்ன மாதிரிதான். மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னா தம் கட்டி படிப்பேன், சென்டமும் எடுப்பேன். ஆனா 1000 ரூபாய் கொடுத்து மளிகை சாமான் வாங்கிட்டு வானா அம்மாடியோ இவ்ளோ பெரிய வேலையான மலைச்சு போயிடுவேன். ஆனா சுச்சி அப்படி இல்லையே. 50,000 கொடுக்கறேன், அமெரிக்காவை வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா போல இருக்கே. என்ன கிண்டலா? சீரியஸா தாண்டி சொல்றேன். நீ எப்படி நகை கடைக்கு போறதுக்கு பயந்தியோ அதே மாதிரிதான் நானும். நான்லாம் அப்பா கூட நகை கடைக்கு போறதோட சரி, புடிச்சிருக்கான்னு கேட்டா புடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியும். மத்தபடி தனியா போய் வாங்கிட்டு வானா அவ்வளவுதான், அடி வயிறு கலங்கிடும். நம்ம ஏண்டி இப்படி இருக்கோம்? அவளால முடியுது, நம்மளால ஏன் முடியல? முடியலன்னு இல்லடி, நாம கத்துக்கல. கத்துக்கிற மாதிரி சந்தர்ப்பம் அமையல. இல்லடி, சந்தர்ப்பம் இருந்தும் நம்ம கத்துக்கலங்கிறது தான் உண்மை. பணத்தை கொடுத்து நகை வாங்கிட்டு வர சொன்னா நான் யோசிக்கிறேன். அவ யோசிக்காம பட்ஜெட்டை சொல்லுங்க நகையோட வரேங்கிறா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? அவளால லேண்ட் வாங்க முடியும், கார் வாங்க முடியும், நகை வாங்க முடியும். ஆனா என்னால எதுவுமே முடியாது. கேட்கவே எவ்வளவு சங்கடமா இருக்கு. அவளோட கம்பேர் பண்ணி பேசிக்கவே கஷ்டமா தாண்டி இருக்கு. ஆனா அவளை விட திறமையில குறைச்சலா இருக்கோங்கிற தாழ்வு மனப்பான்மை வரதாண்டி செய்து. முதல்ல இப்படி ஃபீல் பண்றத நிறுத்து. தெரியலங்கிறது ஒரு குறையே இல்லடி, கத்துக்கவே மாட்டேங்கிறது தான் தப்பு. சுச்சி திறமையா இருக்கானா அவளுக்கு அந்த அளவுக்கு நிர்பந்தம் இருக்கு. சம்பாதிச்சு ஆக வேண்டிய கட்டாயம், அதனால அவ ஷார்ப்பா இருக்கா. இப்ப நமக்கு அந்த நிர்பந்தம் வந்தாச்சுல, சுச்சியை விட நம்ம குறைஞ்சவங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. நானும் அதை தாண்டி யோசிக்கிறேன். சுச்சிய குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கணும். அவளை எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லாத. காசை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவு பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது பிசினஸ் ஓரியன்டா இருக்கா. அதுவும் திறமை தானடி. திறமை தாண்டி, அதனாலதான் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட அவ நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவங்களுக்கும் இப்ப பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியம். 10-20 ஆக்குறது எப்படின்னு சுச்சி ஓயாம யோசிச்சுட்டு இருக்கா. நாமளும் அப்படி யோசிப்போம். பிசினஸ கத்துக்கலாங்கிறியா? கத்துக்கணும்டி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்கெல்லாம் படிக்கிற பொண்ணுங்கன்னு அதை வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருப்ப? வாழ்க்கைன்னு வரப்போ படிப்பறிவை விட பட்டறிவும் பொதுவறிவும் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னடி. காரை பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்றதை விட அதை ஓட்ட தெரியும்னா தான் திறமைன்னு ஒத்துப்பாங்க. ஒண்ணு பண்ணலாண்டி, நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஷேர் ஆஃபீஸ் போவோம். போய் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதை எப்படி பண்ணலான்னு சுச்சிக்கிட்டே கத்துக்கலாம். அவளுக்கு நிறைய பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஹேய், சூப்பர் ஐடியாடி. அவளோட மோதிரத்தை விட்டுட்டு ஃப்ரெண்டா பழகி அவ இடத்தையே கேப்சர் பண்ணுவோம். ஆபீஸ்க்கு போனாதான் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு. இனிமே தவறி கூட நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேர் வந்துடக்கூடாது. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உனக்கு என்ன தெரியும்னு கேக்குற மாதிரி வச்சுக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா தத்தியா இருக்க கூடாதுங்கிற. ஆமாடி. கஷ்ட காலம்டி. அவளை ஒரு போட்டியா நினைச்சு அவளை விட திறமையானவங்களை காட்டிக்கணும்னு நினைக்கிறதே கேவலமா இருக்கு. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. நீ சொல்ற மாதிரி நாளையில இருந்தே நம்ம ஷேர் ஆபீஸ்க்கு போவோம். ஆனா இது நம்ம வீட்டு ஜீனியஸ்ங்க ஒத்துக்கணுமே. நம்ம சண்டை போடவா போறோம்? கத்துக்க தானே போறோம். எங்களுக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குன்னா அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகேடி, நீ தமிழ் சார் கிட்ட பேசு, நான் பிரபா கிட்ட பேசுறேன். அவங்க சரின்னு சொன்னா நாளைக்கே பூஜையை போட்டு ஆபீஸ்ல உட்காந்துடலாம். கிட்ட பேசுறேன்டி. கண்டிப்பா பேசு. நமக்கும் பொது அறிவு வளரணும், சுச்சிக்கும் ஒரு முடிவு கட்டணும். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். போற வழியில அப்பாவை பார்த்துட்டு போயிடுறேன். நீ என்ன சாப்பிடுற? எனக்கு ஒன்னும் வேணாடி. இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்.
என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது இன்னார் தானே உங்களுக்கு தெரியும்ல. உங்ககிட்ட தான் அந்த ஆபீசர் பேரை சொன்னாரமே, அதனால தான் விசாரிக்கிறேன். ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் சார். என் மேல ஏதோ கோபம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல பேரெல்லாம் சொல்லி என்ன சார் பண்ண போறோம்? விடுங்க சார். என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? கூடவே பழகிட்டு இருக்க ஒருத்தன் இந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கானா, அது எவ்வளவு பெரிய துரோகம் சார். துரோகம்லாம் ஒண்ணும் இல்லை சார். என் மேல ஏதோ கோபம். இது. கோபம் இல்லைங்க, வக்கரம். குரூரமான எண்ணம் இருக்கிற ஒருத்தனால தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். தெரிஞ்சவன் சொல்றீங்க, அவனே தொழில முழுசா முடக்கணும்னு நினைக்கிறான்னா அதை எப்படி நீங்க கோபம் சாதாரணமா சொல்றீங்க? ஹோட்டலை மூட நினைக்கிறது உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சமம் இல்லையா? மனசாட்சி உள்ள எந்த மனுஷனுமே இப்படி பண்ணவே மாட்டான். அந்த ஆபீசரு காசை கொடுத்து ஹோட்டலை மூட சொன்னது கனகோட ஃப்ரெண்டுன்னு சொன்னப்போ எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இந்திரா, இப்படி இல்லாம மனுஷங்க இருப்பாங்க. அதுவும் காசை செலவு பண்ணி இன்னொருத்தர் அழிக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடூரம். ஒரு மிருகம் கூட இப்படி நடந்துக்காத. நமக்கு நண்பர்களே இல்லாட்டா கூட பரவாயில்லைங்க, நண்பர்கள் மாதிரி நடிக்கிற துரோகிகளை மட்டும் கூட வச்சுக்க கூடாது. வாழ்க்கை என்னாவும் எதிர்காலம் என்னாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம இதை பண்ணிருக்கிறான்னா நிச்சயமா அவன் ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். ஃப்ரெண்டு மாதிரி பழகுற எதிரியா தான் இருப்பான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா கனகு யாரும் தப்பா நாள் கூட பழகுற மாதிரி தெரியலையே. ஆமா இந்திரா, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. சகவாசம் சரியில்லாதவங்க கூட பழகி இருந்தா கூட பழகின தோஷம் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம். கணக்கு தான் அந்த மாதிரி ஆளுங்க கூட பழகிறதே கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவருக்கு யாரு இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நானே குழம்பி போய் தான் இருக்கேன். வாமா, மாப்பிள்ள வரல? இல்லப்பா, அவர் வீட்ல இருக்காரு. நான் துளசியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு தான். நீங்க எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் தீபா அப்பா வர சொல்லியிருந்தாரு. 2-3 நாள்ல ஹோட்டலை ஓபன் பண்ணிடலான்னு சொன்னீங்களே, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுங்களா? நாங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹோட்டல் மேல திட்டம் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி சீல் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. பண்ணது யார் தெரியுமா? தம்பிக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃப்ரெண்டா. ஃப்ரெண்டா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஹோட்டலை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான் அந்த ராஸ்கல். அடக்கடவுளே, யாருப்பா அது? தெரியலம்மா, அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். தம்பி சொல்ல மாட்டேன்றாரு. என்ன சார் இது? அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? யார் சார் அப்படி பண்ணது? யாரோ நல்லவங்க பண்ணிட்டாங்க. விடு தீபா. என்ன சார் இவ்ளோ அசால்ட்டா பேசுறீங்க? ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி சீல் வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஆள் யாருன்னு தெரிஞ்சா ஏன்டா இப்படி பண்ணனு சட்டையை பிடிச்சு கேட்கலாம்ல? நாங்களும் அதுக்கு தாமா விசாரிக்கிறோம். வாயே திறக்க மாட்டேன்றாரு. சார், அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை சும்மா விடக்கூடாது. யார் அந்த ஃப்ரெண்டு? விடுங்க தீபா, தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறோம்? சார், உங்களுக்கு ஃப்ரெண்டுனா நிச்சயமா அவன் எங்களுக்கும் தெரிஞ்சவன தானே இருப்பான். தமிழ் சார், ஜோசப் இவங்கள யாராவது ஒருத்தர். அவங்களாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க தீபா. அவங்கள போய் சந்தேகப்படுறீங்களா? சார், நான் உங்களை சந்தேகப்படல. உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னா அது அவங்க 2 பேரை தானே சொல்ல முடியும். ஆனா அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. வேற யார் சார் உங்களுக்கு ஃப்ரெண்டு? யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. விடுங்க தீபா. தம்பி, நாங்க இந்த அளவுக்கு விசாரிக்கிறோம்னா அது எதுக்காக முதல்ல புரிஞ்சுங்க. கூடவே இருந்து துரோகம் பண்ற அவன மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் நீங்க பழகவே கூடாது. அதே மாதிரி ஆள் யாருன்னு தெரிஞ்சா நாங்களும் அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்ல, அதான் விசாரிக்கிறோம். தம்பி, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க, நாங்க வற்புறுத்தல. அப்படிலாம் இல்ல சார். நீங்க அவரை பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவர் ஹோட்டலுக்கு வர கஸ்டமர் சார். கஸ்டமரா? ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. ஃப்ரெண்டு தான் சார். ரெகுலர் கஸ்டமரு. டெய்லி வரப்போக எனக்கும் அவனுக்கும் பழக்கம். அன்னைக்கு ஒரு நாள் 500 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறை கேட்டிருக்கான். இல்லைன்னு சொல்லி அவனுக்கும் ஜோசப்புக்கும் சண்டை வந்துருச்சு. அதை மனசுல வச்சுதான் இப்படி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் சார். என்ன சொல்றீங்க? இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பண்ணா? பா, அவர் எதையோ மறைக்கிறாருப்பா. இல்ல தீபா, நான் சொல்றதுதான் உண்மை. இல்ல சார், நான் இதை நம்ப மாட்டேன். சாதாரண சில்லறை பிரச்சனைக்காக யாராவது கை காசு செலவு பண்ணி ஹோட்டல் மூட நினைப்பாங்களா? ஜோசப்க்கும் அவனுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அவன் ஜோசப் சட்டையை பிடிச்சிருப்பான் போல. பதிலுக்கு ஜோசப்பும் 2 அடி அடிச்சிருக்கான். அதான். ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மை தீபா. சாதாரண வாய் தகராறு கைகளை பாய் கொலை பண்ற அளவுக்கு போறது இல்லையா? அவனு இந்த சின்ன பிரச்சனையை பெருசா எடுத்துக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டான். அந்த மாதிரி ஆளோட எதுக்கு தம்பி சகவாசம் வச்சிருக்கீங்க? அவன் எப்படிப்பட்டவனு இப்பதாங்க எனக்கு தெரிஞ்சது. இனிமே அவன் விஷயத்துல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கே ஹோட்டல்ல மூடுற அளவுக்கு போயிருக்கானா? அவன்லாம் விளங்கவே மாட்டான். சத்தியமா சொல்றேன் தம்பி, ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிதான் சாவான். ஐயோ, ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் நாம அப்படிலாம் நினைக்க கூடாதுங்க. பின்ன என்ன தம்பி,
கடனை உடனே வாங்கி சொந்த கால்ல உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு போய் இப்படி பண்ணிருக்கானே, அவன் என்ன மனுஷனா? கெடுக்க நினைக்கிற அவனுக்குலாம் நல்ல சாவே வராது. ஐயோ, அவன் ஏதோ கோவத்துல பண்ணிட்டாமா. அவனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, வாழ வேண்டிய வயசு. அவன்லாம் வாழ்ந்து மட்டும் என்னத்தை கிழிக்க போறான்? ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்றான். அவன்லாம் பொண்டாட்டியை மட்டும் சந்தோஷமா வச்சுக்குவானா? அவளையும் கொடுமை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். விடுங்க, எனக்கும் அவனுக்கு தானே பிரச்சனை. என்ன கெடுக்க நினைச்சாலும் அவனாவது நல்லா இருக்கட்டும்னு நினைப்போம். நீங்க கெட்டவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவன் அப்படி நினைக்கலையே தம்பி. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களுக்கு போய் இப்படி துரோகம் நினைச்சிருக்கிறானே, அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் சார் இருக்கு. ஃப்ரெண்டா நினைச்சவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதுக்காக பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன் சார். சரியா சொன்னீங்க. துஷ்டன்னு தெரிஞ்சா நம்ம விலைக்கு போறதுதான் நல்லது. நானும் அந்த முடிவுல தான் சார் இருக்கேன். இனிமே அவனை பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஹோட்டலை திறக்க ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்னும் 2-3 நாள்ல திறந்துருவேன். அதுக்கப்புறம் நான் உண்டு என் வேலை உண்டு இருந்துக்குவேன் சார். ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. கோபதாபத்தை மனசுல வச்சுக்கிட்டு எதிரி கிட்ட போராடுறதை விட வாடுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும், அதான் முக்கியம். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். என் மேல இந்த அளவுக்கு அக்கறை வச்சு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களை மாதிரி நல்லவங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் வராது சார். மேலும் மேலும் நான் முன்னேறிட்டு தான் சார் இருப்பேன். நிச்சயமா உங்க முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. எதிரிகளை அவமானப்படுத்துறதுக்கு ஒரே வழி, அவன் கெடுக்க நினைச்சா நம்ம ஜெயிச்சு காட்டுறது தான். நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. கண்டிப்பா சார். இன்னும் 2 நாள்ல ஹோட்டல் திறந்துருவேன். அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான். அதுக்கப்புறம் பிரச்சனை வராம பாத்துக்கலாம் சார். நான் கிளம்புறேன் சார். வரமா வரேன் சார். சரிங்க தம்பி. வரேன் தீபா. ஆமாண்டி, உண்மை தாண்டி சொல்றேன். கனகு சார் ஹோட்டல எந்த அயோக்கிய ராஸ்கல் மூட நினைச்சான்னு தெரிஞ்சிருச்சு. யாரா? எல்லாம் கூட இருக்கிறவங்களே தான் குழி பறிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காண்டி அந்த ராஸ்கல். ஆமாண்டி, அந்த ராஸ்கல் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்ளோ வேலையும் பண்ணிருக்கான். அவனை மட்டும் நேர்ல பார்த்த உண்டிலன்னு பண்ணிடுவேன். ஏய், நான் அப்புறம் பேசுறேன்டி. வாங்க. யாரு போன்ல? துளசி. நீங்க வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. என்ன பேசணும்? பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு. சண்டை வந்தாலும் பரவாயில்ல, பேசுவோம். முதல்ல உட்காருங்க. இவளுக்கு எப்படி தெரியும்? பொறுக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கிட்ட டார்ச்சர் பண்ணுவாள. என்னாச்சுங்க? வந்து உட்காருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபுல் டென்ஷன்ல இருக்கா. எப்படி சமாளிக்கிறது? சரி, சமாளிச்சுதான் ஆகணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். கத்தி ஊற கூட்டக்கூடாது, கலாட்டா பண்ணக்கூடாது. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுங்க, மழுப்ப கூடாது. சோ பிரச்சனை பண்றது முடிவே பண்ணிட்டேன். நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பிரச்சனை பண்றதா நினைச்சா எப்படி? நானும் துளசியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ம். சொல்லலாமா? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நானும் துளசியும் ஃப்ரீ டைம்ல ஆஃபீஸ் வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? வாட்? ஆபீஸ் வரீங்களா? ஏங்க வரக்கூடாதா? இனிமே அதுதான் உங்க பிசினஸ்னு ஆயிடுச்சு. நாங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? இதைத்தான் நீ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னியா? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? நான் ஒன்றும் நினைக்கல. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. இதுக்கு இவ்வளோ பில்டப் தேவையான்னு பார்த்தேன். ஆமா, நான் வந்தப்ப துளசி கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தே. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீ என்ன கேட்ட? ஓ, ஆஃபீஸ் வரதை பற்றி கேட்டல. நீங்கள் ஆஃபீஸ் வரதை பற்றி எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் அங்கே வந்து சுச்சியோட பிரச்சனை பண்ணக்கூடாது.
பண்ண மாட்டீங்கன்னா எனக்கு நோ ப்ராப்ளம். நீங்க தாராளமா வரலாம். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். என்னால நம்பவே முடியலங்க. கேட்டாலும் ஒத்துக்க மாட்டீங்க, முடியாதுன்னு தான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். நீங்க சரின்னு சொன்னது நிஜமாவே ஆச்சரியமா தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் பிளைண்டா அப்போஸ் பண்றது இல்ல தீபா. சரின்னு தோணுச்சுன்னா ஓகேன்னு சொல்ல போறேன். உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆபீஸ்க்கு நாளைக்கே வரலாம்ல? ஓஎஸ், அது உன்னோட விருப்பம். அக்கா கிட்ட என்ன பேசணும்னு கேட்டேனே. ஓ அதுவா, நம்ம கனகு சார் ஹோட்டல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சீல் வச்சாங்கல்ல, அது அவங்களா பண்ணலங்க. இவனோ ஒரு ஃப்ராடு ஹோட்டலை பத்தி போட்டு கொடுத்திருக்கான். அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கிறதெல்லாம் என்ன புத்தியோ தெரியல. அவன்லாம் சத்தியமா உருப்படவே மாட்டாங்க. கூடவே இருந்துகிட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அவன் கண்டிப்பா அதுக்கான பலனை அனுபவிச்சு தீருவான். மனுஷனாங்க அவன். தனி ஒரு ஆளா கஷ்டப்பட்டு இவர் ஹோட்டல் நடத்திட்டு இருப்பாரு. இவன் வயிற்றுச்சல். தீபா, ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? கொஞ்சம் இருங்க, போட்டுட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டால. நல்ல வேலை யாரோ பண்ணிருக்காங்கன்னு தெரியுது, பட் நான் தான் தெரியல. அது மட்டும் தெரிஞ்சுட்டா கண்டிப்பா கொலையே பண்ணுவா. கொஞ்ச நாள் கனகு மேட்டர்ல தலையிடாம கேர்ஃபுல்லா இருக்கிறதா மேட்டர். ஏண்டா அந்த பொண்ணு இன்னும் காணோம்? நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாள்ல? வாங்கிட்டு வந்துருவாங்கம்மா. ஈவினிங்கே நகையோட வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. இப்ப மணி 8 ஆச்சு. கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? இல்ல மறந்துருப்பாங்களா? என்ன குத்தி கட்டதான் நினைப்பா? உன்னை போய் ஆயிரம் சொன்னப்பா என்ன சொன்ன? ஐயோ என்னால முடியாத சமயம் நீ சமணம் போட்டு உட்காந்துட்டு இருந்தல, இப்போ மட்டும் கேட்குற? நீயும் தான் கடைக்கு போறான்னு கேட்டதுக்கு கை கால்லாம் குடையும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ மட்டும் ஹாலில் குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் சுற்றி நிற்கிறியா? இப்போ உனக்கு கை கால் வலிக்கலையா? ஏண்டா கடைக்கு போறதும் ஹால்ல நடக்கிறதும் ஒண்ணா? அந்த பொண்ணு நகை வாங்க தனியா போயிருக்காளே, இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இது ஒரு தப்பா? அதெல்லாம் பத்திரம் வாங்கிட்டு வந்துருவாங்க. நீ முதல்ல வந்து உட்காரு வா. நகை வந்தாச்சு, இப்ப சந்தோஷமா? வாங்க சுச்சி, என்ன இவ்வளவு லேட்டு? சாரி சார், ஈவினிங்கே வரேன்னு சொன்னேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஜுவல்ஸ் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு.